ஜல்லிக்கட்டுக்கு தடைக்கு துணை போன கும்பல் இன்னைக்கு வந்து அதில் உள்ள முக்கியமான ஆள் கருணாநிதி. இவருக்கு பேரில் வந்து இன்னொன்று தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் கருணாநிதி பேர், கருணாநிதி பேர், கருணாநிதி சிலை, கருணாநிதி பேனா. ஈவேராவுக்கு சிலையை அங்கே எதுக்குங்க வச்சிங்க? சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன ஆள் அந்த ஆள். கடைசி அவர் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமா கொண்டாடினவர். அவருக்கு சிலையை கொண்டு போய் சுதந்திர போராட்ட வீரர்னு அடையாளப்படுத்தினீங்கன்னா எவ்வளவு பெரிய கொழுப்பு இது. எப்படியெல்லாம் ராமருக்கு செருப்பு பாலம் போடணுமோ அதெல்லாம் போட்டீங்க, எப்படியெல்லாம் இந்து மதத்தை இழிவுபடுத்தணுமோ அதெல்லாம் பண்ணீங்க, இந்து வழிபாட்டு முறையை எப்படிலாம் சீர்குலைக்கணுமோ எல்லாம் பண்ணீங்க. இப்போ குலைச்சிட்டு தான் இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. ஆனால் உடனே வெளியே தெரிஞ்சது. திமுக இளைஞரணி மாநாடு, அதில் துர்கா அம்மாவுக்கு என்ன வேலைங்க? அதில் இன்பன் உதயநிதிக்கு அங்கே என்ன வேலை? இந்த இன்பன் உதயநிதி ஒரே கல்ல எத்தனை வாங்க பாருங்க. போக்குவரத்து துறை ஊழியர்கள் எல்லாம் அவன் பென்ஷன் ரிட்டர்ன் ஆன பிறகு அந்த செட்டில்மெண்ட் பணம் கிடைக்காம 10 வருஷம் 15 வருஷமா போராடிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுக்க பணம் இல்லை. ஆனா இவங்க அப்பம் பேரை வைக்கிறதுக்கு, அதுக்காக வேண்டி ஒரு இடத்த கட்டுறதுக்கு, அதுக்கு ஒரு பேனாவுக்கு ரூபாய் செலவு பண்றதுக்கு முகமது அலி ஜின்னாவை பார்த்து நீ பாகிஸ்தானி தனிநாடு கேளுன்னு தூண்டி விட்டாலும் இவரு, நாங்க திராவிடஸ்தானி ஒரு நாடு கேட்கிறோம் தென்னகத்தை பிரிச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட ஆளுதான் ஈவே ராமசாமி நாயக்கர். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரே நாடு நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஜல்லிக்கட்டு மைதானம் கருணாநிதியின் பெயரால் இன்னைக்கு மதுரையில் திறக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதாவது இவங்க எப்போவுமே இப்படிதான். அதாவது ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க காரணமாக இருந்ததே கருணாநிதி தான். திமுக காங்கிரஸ் இந்த கும்பல் மத்தியில் ஆட்சியில் இருந்த போது தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. முதல் முறையாக தடை விதிக்கப்பட்டது அப்போ தான். அந்த தடையை நீக்கிறதுக்கு எந்த ஆணி இவங்க கடத்தலை. உண்மையான விஷயம் தான். அவங்களுக்கு வந்து நல்ல பதவிகளெல்லாம் வேணும்னு வாங்கிக்கிட்டாரு கருணாநிதி. அது அவங்க குடும்பத்துக்கு, மூக்க அழகிரிக்கு, அப்படி அதை தயாநிதி மாறனுக்கு இப்படி சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கேபினெட் மினிஸ்டராக வேணும்னு சொல்லி எல்லாம் சண்டை போட்டு வாங்க தெரிஞ்சுது. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கும் போது அந்த அமைச்சரவையில் இவங்க இருக்காங்க. சண்டை போட்டு அதை பண்ணியிருக்கலாம்ல, தடுத்திருக்கலாம்ல. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்கலாம். ஒரு தனியாக ஒரு சட்டமே வேணாலும் ஏற்றிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். எதுவுமே செய்யாமல் இவங்க வந்து முழுக்க ஜல்லிக்கட்டுக்கு தடைக்கு துணை போன கும்பல் இன்னைக்கு வந்து அதில் உள்ள முக்கியமான ஆள் கருணாநிதி. இவருக்கு பேரில் வந்து இன்னொன்று தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் கருணாநிதி பேர், கருணாநிதி பேர், கருணாநிதி சிலை, கருணாநிதி பேனா, கருணாநிதி பேருந்து நிலையம் இப்படியே வைக்கணும்னு சொல்லி இந்த முன்னெடுப்பு சரியானதே கிடையாது. அது ஜல்லிக்கட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள், ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க போனவர். இவங்க எப்படி முன்ன போன இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது குடியரசு தின விழா அணிவகுப்பில் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி நாயகருடைய சிலையை கொண்டு நட்டு வச்சுருந்தாங்க. அப்படியா? சரிதான். இதை கொண்டு போய் டெல்லி அணிவகுப்பில் கொண்டு போய் பாடணும்னு சொன்னாங்க. அங்கேருந்து ரிஜெக்ட் பண்ணி தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட உடனே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சரி தள்ளி விட்ட உடனே நேரம் இங்கே வந்து ஒப்பாரி வச்சாங்க. ஐயகோ அது வேலுநாச்சியார் சிலையை வைத்தோம், அதை ஏற்றுக்கல. வேலுநாச்சியாரை வச்சது தப்புன்னு யாருமே சொல்லலையே. ஈவேராவுக்கு சிலையை அங்கே எதுக்குங்க வச்சிங்க? சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன ஆள் அந்த ஆள். கடைசி அவர் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமா கொண்டாடினவர். அவருக்கு சிலையை கொண்டு போய் சுதந்திர போராட்ட வீரர்னு அடையாளப்படுத்தினீங்கன்னா எவ்வளவு பெரிய கொழுப்பு இது. அப்போ வரலாற்றை திரிக்கிற வேலை தானே. இதை பின்னாடி வர முடியலாம். அவர் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லிட்டு அந்த மைனர் குஞ்சுன்னு நினைக்கணும். அப்படி தானே நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அதே மாதிரி தான் இப்போ வந்து எதை இவங்க செய்யலையோ அதை செய்ததாக கட்டமைக்கணும். அதுதான் இவங்களுடைய ரத்தமே தான், ஆர்ஜினே தான். எப்படி சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன ஈவே ராமசாமி நாயக்கரை சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க காரணமாக இருந்த கருணாநிதி பேரை கொண்டு போய் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வச்சு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி மாதிரி கிடையாது தலைவர்களே. இதுக்கு முன்னாடி இருந்ததில் நீங்கள் வந்து இதை மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த பத்திரிகையில் வராமல் பார்த்துடுவீங்க. அது இந்த தாம்பரத்துக்கு அந்த பக்கம் உள்ள தமிழனுக்கு தெரியாது, கும்மிடி புட்டிங்க அந்த பக்கம் உள்ள இந்தியருக்கும் தெரியாது. நீங்கள் என்னெல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்க. எப்படியெல்லாம் ராமருக்கு செருப்பு பாலம் போடணுமோ அதெல்லாம் போட்டீங்க, எப்படியெல்லாம் இந்து மதத்தை இழிவுபடுத்தணுமோ அதெல்லாம் பண்ணீங்க, இந்து வழிபாட்டு முறையை எப்படிலாம் சீர்குலைக்கணுமோ எல்லாம் பண்ணீங்க. இப்போ குலைச்சிட்டு தான் இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. ஆனால் உடனே வெளியே தெரிஞ்சது. அதுக்கு காரணம் இன்னொன்று, அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த ஒரு பிதாமகன் இப்போ நமக்கு கிடைச்சதுனால நீங்கள் என்ன பண்ணினாலும் அது வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடுது. மக்களும் விழிப்புணர்வு ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு ஆதரவுக்கு ஒரு ஆள் இல்லாமல், ஒரு ஆண்மகன் இல்லாமல் இருந்தாங்க.
மகன்கள் இருந்தாங்க, ஆனால் ஆண்மை உள்ள மகன் இல்லை. இப்போ தான் ஒரு ஆண் மகன் நமக்கு கிடைச்சிருக்காரு அண்ணாமலை. அதனால அவரு கிடைச்சதுனால இந்த மாதிரிப்பட்ட எத்துவாளித்தனங்கள் எல்லாம் உடனுக்கு உடனே மக்களுக்கு அது உடனே அவரும் தெரியப்படுத்திடுறாரு, இது மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நீங்க திறந்து வைக்கக்கூடியது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு மூடு விழாவை நோக்கி தான் இது போகும். சந்தேகமே கிடையாது. என்னங்க கணக்கு வேண்டாமா? இது எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்? எப்படி அதாவது ஒரு இந்த கீழாம்பாக்கத்துல அந்த பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலைய பேருந்து முனையம் இன்னும் சொல்லப் போனா, அதுக்கு கருணாநிதி பேரு தான். அவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க ஆட்சிக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேருந்து நிலையத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இதுக்கு முந்தின ஆட்சியில கட்டப்பட்டது. அதில் கொண்டு போய் இவரை தான் வைக்கணும். எல்லா இடமும் இதான் வைக்கணும்னா அது என்னது? அதுக்கு போய் இந்த சேலத்தில் போய் அந்த டிஆர் சுந்தரம் அவர் அந்த சேலம் மாடர்ன் தியேட்டருக்கு ஒரு நுழைவாயில் மட்டும் தான் மிச்சம் இருக்கு, ஒரு அடையாளமா. அதுக்கு முன்னாடி போய் இவரை சிலை வைக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சிங்க. இதே மாதிரி பண்றீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல பதிலடி கிடைக்கும். அஞ்சுகம் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி செஞ்சி மஸ்தான் நன்மையில திறந்தாரு. கருணாநிதி பெயர் கூட நம்ம முன்னாள் முதலமைச்சர் அஞ்சுகம்ங்கிற பேர் எப்படி நம்ம ஆமா, அவங்க செஞ்சி கோட்டையை காப்பாத்தின முக்கியமான ஒரு வீராங்கனை, அப்படித்தானே? என்ன கொடுமை இது! அதாவது அஞ்சிகம் அது அன்னை அஞ்சுகம் அம்மாள் பேருந்து நிலையமா, அது எங்க செஞ்சி அதை மஸ்தான்கிற அந்த திமுக காரருக்கு அந்த உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு கொத்தடிமைங்கிறத நான் சால சிறந்த கொத்தடிமை, நான் தான் முதன்மையான கொத்தடிமைன்னு காணிக்கணும். அதுக்காக வேண்டி கருணாநிதியுடைய தாயார் பேரை கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு குரூப்பு அலைஞ்சு அப்படியே போய் ராசாத்தி அம்மாள் சாலையா ஏதோ ஒன்று வச்சுட்டு அலையுது. இதை மாதிரி எல்லாமே இவங்க செய்கிறது எல்லாமே அந்த குடும்பத்தை தவிர. இப்போ சேலத்தில் மாநாடு வச்சாங்களே, எது வச்சாங்க? திமுக இளைஞரணி மாநாடு. அதில் துர்கா அம்மாவுக்கு என்ன வேலைங்க? அதில் இன்பன் உதயநிதிக்கு அங்கே என்ன வேலை? இன்பன் உதயநிதி ஒரே கல்ல எத்தனை வாங்க பாருங்க. எங்கள் குடும்ப கம்பெனிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எப்படி கருணாநிதி மு.க. ஸ்டாலினை திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர்னு சொல்லி திணிச்சாரோ, அதே மாதிரி எப்படி உதயநிதி ஸ்டாலினை திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர்னு சொல்லி திணிச்சாங்களோ, இப்போ அதே மாதிரி அந்த வரிசையில் அடுத்த வாரிசு 3வது 4வது தலைமுறை நேரே அப்படியே திமுகவினுடைய இளைஞரணி செயலாளருக்கு அப்படியே கொண்டு திணிக்கிற வேலையும் அந்த பக்கமாக பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் மேனேஜிங் டைரக்டர் சூப்பர்வைசர் யாருன்னா துர்கா தான் அப்படின்னு சொல்லி அதையும் பக்கத்தில் வச்சுட்டு எல்லாம் சீரும் சிறப்பாக பண்ணாங்க. இவங்ககிட்ட நம்ம வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவங்க குடும்ப கம்பெனி திமுக, தமிழகம் அவங்களுக்கு ஏதோ குத்தகைக்கு விட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லா இடமும் அப்பன் பேரு அம்மா பேரு ஆத்தா பேருன்னு வச்சுட்டு அலைகிறாங்க. கேட்டா உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு வேற கேட்குறாங்க, உங்க அப்பா வீட்டு பணமானு வேற கேட்குறாங்க. அதனால இதுக்கெல்லாம் கிட்டக்கூடிய ஒரு அதான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்னு ஒரு 3-4 மாசத்துல வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மக்கள் எந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க? அதாவது இவங்க சிறுபான்மைன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டின் முஸ்லீம்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா? அவங்களும் நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தா எல்லாருமே நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே நல்ல ஆட்சி தான், எல்லாருக்கும் ஏற்புடைய ஆட்சி தான் சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அந்த ஒரு குடும்பம் மட்டுமே வாழணும். தப்பு செய்தவனாக கோர்ட்டே சொன்னால் கூட ஜெயிலுக்கு போனாலும் நாங்கள் பதவியை பிடுங்க மாட்டோம். இது என்ன கணக்கு? இது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குல்ல இது. அப்போ இதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அவ்வளோ தமிழ்நாடு முழுக்க தாலி இருக்கக்கூடிய இளம் பெண்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. இந்த சாராய ஆலைகளை மூடவும் மாட்டேங்கிறாங்க, சாராய கடையை மூடவும் மாட்டேங்கிறாங்க. அதுக்கு எந்த பேச்சையும் இல்லை, மூச்சையும் இல்லை. மக்கள் பார்த்துட்டு தானாங்க எல்லா வகையிலும். கடன் இந்த ஆண்டு இறுதியில் 8,40,000 கோடியை தொடும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வரும்போது 5,70,000 கோடி கடன்ல இருந்தது இப்போ 8,40,000 கோடியை நெருங்கி போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் கழிஞ்சுதான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்ன மாதிரி சீலிங்க போயிடும், தொற்றும் மேலே. அப்புறம் திவாலா ஆகி போயிடும். அந்த அளவுக்கு தமிழக அரசே திவாலா ஆகக்கூடிய நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை என்ன பண்ணலாங்கிறத யோசிக்க வாய்ப்பு இல்லை, யோசிக்கலை. இந்த பேருந்துல ஊழியர், அதாவது அரசு பேருந்து ஊழியர், போக்குவரத்து துறை ஊழியர்கள் எல்லாம் பென்ஷன் ரிட்டர்ன் ஆன பிறகு அந்த செட்டில்மெண்ட் பணம் கிடைக்காம 10 வருஷம் 15 வருஷமா போராடிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுக்க பணம் இல்லை. ஆனா இவங்க அப்பம் பேரை வைக்கிறதுக்கு, அதுக்காக வேண்டி ஒரு இடத்த கட்டுறதுக்கு, அதுக்கு ஒரு பேனாவுக்கு ரூபாய் செலவு பண்றதுக்கு, இல்லைன்னா அதுக்காக வேண்டி ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் பணம் வருது. சென்னையில் 4 பூங்கா அமைக்கிறதுக்கு 2,400 கோடியெல்லாம் ஒதுக்க முடியுது. இவங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்யறதுக்கு எல்லா விதையும் அரசாங்க பணத்தை எடுத்து போட்டு எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் வருது. ஆனால் இதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். அதனால கண்டிப்பாக ரொம்ப நாள் இது நீடிக்காது. இது அழிவு கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு திமுக, அவ்வளோதான். இன்றைய நாளில் முக்கியமாக பேச பொருளான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு காரணம் காந்தி அல்ல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஆளுநரை பற்றி முதலமைச்சர் உட்பட எல்லாரும் திமுக தலைவர்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது சரியா? காந்தியை தவறாக குறிப்பிட்டு நேதாஜியை ஆளுநர் பேசிட்டு இருக்கு. அதாவது
இப்போ தான் வந்து ஆளுநர் வந்து கரெக்டான இதை தான் எடுத்து முன் வச்சிருக்கார். அவர் இப்போ இல்லை, எப்போவுமே அவர் தெளிவான முடிவோட தெளிவான இதை ஒரு தேசியவாதி, தேசத்தை தெய்வமாக போற்றக்கூடிய ஒரு நபர். அதனால் கரெக்டாக உண்மையை தான் சொல்லுவார். அவர் சொன்னதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் தப்புன்னு சொல்லுங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரை விட காந்தி தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அதிகமாக பங்கெடுத்தவர்னு எப்படி சொல்ல முடியும்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை விட அதிகமாக நேரு தான் வந்து சுதந்திர போராட்ட வீரர் எப்படி சொல்ல முடியும்? வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை விட நேரு தான் சிறந்த தேசபக்தர், இல்லைன்னா சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவர் செக்கிழுத்தாரு, கல் உடைச்சாரு, பிறப்பால் ஒரு எண்ணெய்க்குள்ள கணக்குன்னா பெரிய கோடீஸ்வரன், தனவந்தர், மிகப்பெரிய செல்வத்துக்கு அதிபதியாக இருந்தவர். இந்த சுதந்திர போராட்டத்துக்கு வேண்டி ஒட்டுமொத்தத்தையும் இழந்தார், உடைமைகளெல்லாம் இழந்தார், உடல்நிலையே இழந்தார். ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணி கல் உடைச்சி இன்னும் என்னெல்லாம் கொடுமை பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி செக்கு இழுத்து இப்படி சின்ன பின்னமானார். எதுக்காக? வெள்ளைக்காரனுக்கு எதிராக கப்பல் விட்டார். வெள்ளைக்காரனுடைய தொழிலை அதே கப்பலை விட்டு அவனுடைய தொழிலை முடக்கினார். அதன் மூலமாக சுதேசிங்கிற உணர்வை விதைச்சார். நாம் அந்த வெள்ளைக்காரன் இருந்து அடிச்சு துரத்தி சுதந்திரத்தை நம்ம புடுங்குவோம், பறிப்போம், எடுப்போம், மீட்போம் சொல்லி களம் இறங்கினார். இவரை வெளியே விட்டு அவரே சொன்னார் 42 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை. இந்த தண்டனை எதுக்கு தெரியுமா கொடுத்தாங்க? தேச விரோத வழக்கில் கொடுத்தாங்க. தேச விரோதம், எந்த தேசத்துக்கு அவர் விரோதமாக செயல்பட்டார்? இந்திய தேசத்தை மீட்கணும்னு போராடினார், சுதந்திரத்துக்காக போராடினார். இவரெல்லாம் மறைச்சிக்கிட்டு அதே மாதிரி பாருங்க, 25 வயசு இளைஞர், செங்கோட்டையில் பிறந்தவர் வாஞ்சிநாத ஐயர், அவர் வந்து ஆஸ் கலெக்டரை சுட்டு கொன்னதன் மூலமா மொத்த வெள்ளைக்காரன் கும்பல் ஆட்சிக்கும் வந்து பெரிய அளவில் ஒரு உலையை வச்சு விட்டார். இங்க உள்ள வெள்ளைக்கார அதிகாரிகளுக்கெல்லாம் கொலை நடுக்கத்தை ஏற்படுத்தினார். லண்டன் அதிர்ந்தது. லண்டனோட மகாராணி விக்டோரியா இவங்களே திணறினாங்க. அங்கிருந்து அதிகாரிகள் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், அங்க வந்து எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டான். இவரு தானே சுதந்திர போராட்ட வீரர். இதே மாதிரி தான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவம்னு ஒன்று அமைச்சு இந்த வெள்ளைக்காரன் இருந்து அவன் என்ன பிச்சை நமக்கு சுதந்திரத்தை போடுறது, அவனை துரத்தி அடிப்போம்னு இறங்கினார். அந்த இறங்கினதுல முக்கால்வாசி கிணத்தை தாண்டிட்டார். அது நம்ம RN ரவி அவர்கள் மென்ஷன் பண்ண மாதிரி, கவர்னர் சொன்ன மாதிரி, கடல் 46ல் இந்திய கடல் பகுதி முழுக்க அவரு கட்டுப்பாட்டு போயிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து வெள்ளைக்காரன் இங்க நுழைய முடியாத அளவு கட்டுப்படுத்திட்டாரு. வங்காளத்துல இருந்து ஆரம்பிச்சு கல்கத்தாவில இருந்து டெல்லியை நோக்கி படையெடுத்து போயிட்டாரு. போன இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் 200, 400, 300 இருந்த வெள்ளைக்கார அதிகாரிகள் அந்த குடியிருப்பு அவ்வளோத்தையும் நாசம் துவசம் பண்ணிட்டாங்க. அவங்களெல்லாம் அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு முன்னேறி போயிட்டே இருந்தார். அது டெல்லியை போய் அடைஞ்சிருந்தா அன்னைக்கு சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் தான் உண்மையிலே சுதந்திர போராட்ட வீரன். வெள்ளைக்காரன் அவன்கிட்ட என்னதுக்கு நம்ம பிச்சை கேட்டுட்டு இருக்கணும்? நம்ம நாடு போயா வெளியேடி துரத்தி அடிப்போன்னு சொன்னார். இதை தான் வாஞ்சிநாதன் கை எடுத்தார். இதுதான் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியும் இதை தான் முன்னெடுத்தார். அதே மாதிரி வாவேசு ஐயரும் இதை தான் முன்னெடுத்தாங்க. இதுதானே உண்மையான சுதந்திரம். அப்படி இந்த மாதிரி எடுத்த ஒரு நபரை, ஒரு மாவீரனை சுதந்திர போராட்டத்தில் இருந்து மறைச்சு, அதை விட பெரிய கொடுமை எனக்கு ரொம்ப வலிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சுதந்திரம் அடைந்த பிறகு சுதந்திரத்துக்கு கையெழுத்து போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல உயிருடனோ பிணமாகமோ சுபாஷ் சந்திர போஸ் கிடைத்தா அவரை நாங்கள் வெள்ளைக்காரன்ட்ட ஒப்படைச்சிருவோம். இப்படி ஒரு கேடுகட்ட சுதந்திரம் உங்களை வாங்க சொன்னது யாரு? இல்லை, இது இப்படி வாங்கணுமா? நீங்கள் இந்த நாட்டை துண்டா பிளந்துட்டீங்க. அது காரணம் யாரு? காங்கிரஸ் தானே, காந்தி தானே, நேரு தானே, இவங்க தானே சேர்ந்து செய்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகங்க. இவர் நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளை வந்து தென்னிந்தியாவில் இருந்து மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்குனவர். அவர் தான் அந்த அதுக்கு பிறகுதான் வந்து அது திசை மாறி போச்சுது. இவங்கெல்லாம் நேரு இவங்கெல்லாம் உள்ள இறங்கின பிறகு சுத்தமாக அது வேற திசையில் போயிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய இதை பண்ணார். செக்கிழுக்க வச்சாங்க, கல் உடைச்சாங்க. அதே மாதிரி சுப்பிரமணியம் சிவா அவருக்கு அங்கேருந்து தொழுநோயெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்து திருப்பி மறுபடியும் அவர் சுதந்திரத்தை பாரத் மாதாவுக்காக வேண்டி போராடி ஒவ்வொரு ஊராக பேசி வெள்ளைக்காரன் ட்ரெயினில் கூட அவரை அனுமதிக்க தடை பண்ணி அதுக்கு பிறகு ஒரு நடைமுறைமே போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே. இவ்வளவு கொடுமைகள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. நேரு எப்படிங்க அங்க டேபிள் டென்னிஸ் அந்த பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தாரு ஜெயில? அவருக்கு மட்டும் எப்படி இது கிடைச்சது? வீர சாவர்கரை வந்து ரூம்ல இப்படி சங்கிலியில மாட்டி வச்சிருந்தாங்கல்ல, அவருக்கு ஒரு பேப்பர் பேனா கூட கொடுக்கல. நேருக்கு மட்டும் எப்படி கொடுத்தாங்க? புத்தகம் எழுதுறதுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. காந்திக்கு எப்படி கொடுத்தாங்க? அவங்கெல்லாம் எப்படி எழுதுனாங்க? ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியது. அந்த வரலாறு அவ்வளோத்தையும் மறைச்சி சுதந்திரத்துக்கு வேண்டான்னு சொன்ன ஈவேராவை எப்படி சுதந்திர போற வீரர்னு சொல்லி இந்த திராவிடிய மகன்கள் இங்க கட்டமைச்சாங்களோ இதே மாதிரி தான் அவங்களும் அங்க கட்டமைச்சு அவங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கலைன்னு நான் சொல்லலை. ஆனால் முக்கியமான ஆள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தானே.
அந்த மாவீரனை ஏன் மறைச்சிங்கன்னு தான் இவர் கேட்குறாரு, நம்ம கவர்னர் கேட்குறாரு. அதுதான் என்னுடைய கேள்வியும். அதை ஏன் நீங்கள் மறைச்சிங்க? அவங்கள வெளியே, அவர் தானே உண்மையான ஹீரோன்னு, அவர் தானே. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த காங்கிரஸ் இருக்குல்ல, இந்த காங்கிரஸ் எதுக்கு ஆரம்பிச்சாங்க? ஆரம்பிச்சவன் வெள்ளைக்காரன். எதுக்கு ஆரம்பிச்சான்? வெள்ளைக்காரனுக்கு ஒரு கொத்தடிமை அமைப்பு அதை உருவாக்குனான். நம்ம மக்கள் எல்லாம் ஏமாத்துறதுக்காக வேண்டி உருவாகணும். அதானே உண்மை. அதனுடைய நோக்கம் என்ன? வெள்ளைக்காரனுக்கு பணிவிட செய்யறது. இதுதானே காங்கிரசினுடைய நோக்கம். பிறகு அந்த கால ஓட்டத்தில் அப்படியே மாறி போயிட்டு அப்படி போனதுனால அது சுதந்திர போராட்டத்துக்கு அது வழிகோலியது. நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனுடைய நோக்கமே வெள்ளைக்காரன் ஆரம்பிச்சது தானே. இங்கே நீதி கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? வெள்ளைக்காரனுக்கு முறைவாசல் பண்ணுறதுக்கு. கரெக்டு தானே? வெள்ளைக்காரனுக்கு முறைவாசல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் தமிழ்நாட்டில் நீதி கட்சி. பிடி ராஜன்லேருந்து எல்லாம் பாருங்கள், எல்லாம் நிறைய ஜமீன்தார்கள் வேற இருப்பாங்க. இவங்க எல்லாம் இங்கே இருந்துட்டு வெள்ளைக்காரனுக்கு தகவல் சொல்லிட்டு இந்த மாமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எத்தனை அவங்க பண்ணாங்க? அதே வேலையை தானே தீக்காவும் பண்ணிச்சுது. தீக்கா தொடங்குனது எதுக்கு ஆரம்பித்தாங்க? அதுக்கு பிறகு தீக்காவை தொடங்குனது இதே காரணம் தான். வெள்ளைக்காரனை யாரெல்லாம் எதுக்காங்களோ அவங்களெல்லாம் காட்டி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்கள எதிர்கொள்ளணும். வெள்ளைக்காரனால இங்கே முன்னெடுத்த 909 பிறந்தது அண்ணாதுரை, 924 பிறந்தது கருணாநிதி. ஆனால் இவங்க எல்லாம் 1947 வரும்போது எப்படிப்பட்ட இளைஞர்களாக இருந்தாங்க? ஏன் சுதந்திரத்துக்கு வேண்டி இவங்க ஒரு துப்பினருக்கு மண்ணை வாரி போடல? ஏன் போடலை? ஏன்னா இவங்க வெள்ளைக்காரனுடைய கைத்தறிகள். இதெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஊதுகுழலாக இவங்க இருந்தவங்க. அதனால தான் தீர்மானம் போட்டார் ஈவே ராமசாமி நாயக்கர். அதாவது சுதந்திரமே வேண்டாம் எங்களுக்குன்னு சொன்னார். நீ ஒருவேளை சுதந்திரம் கொடுக்கறதா இருந்தால் கூட சென்னை ராஜதானியை மட்டுமாவது லண்டன்ல இருந்து ஆட்சி செய்யணும்னு சொன்னார். இப்படியெல்லாம் கேடுகட்டத்தனமாக எல்லாம் பண்ணாங்கல்ல. இங்கேருந்து வண்டி ஏறி போய் முகமது அலி ஜின்னாவை போய் பார்த்து நீ பாகிஸ்தானி தனிநாடு கேளுன்னு தூண்டி விட்டாலும் இவர். நாங்கள் திராவிடஸ்தானி ஒரு நாடு கேட்குறோம் தென்னகத்தை பிரித்து அப்படின்னு சொல்லி கேட்ட ஆளு தான் ஈவே ராமசாமி நாயக்கர். இவங்கெல்லாம் இந்த சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கும்பல். ஆனால் சுதந்திரம் வேணும்னு சொன்னதில் லீடு பண்ணல அதிகமான பேர் கடைசி 50 ஆண்டுகளில், அந்த தொடக்கத்தில் 900களில் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க இப்போ நான் சொன்ன பட்டியல் தான் வரும். அப்போ அவங்கள எதிர்கொள்ள வெள்ளைக்காரனால முடியலை. அதுக்காக இங்கே ஒரு கொத்தடிமையை உருவாக்கினா இந்த கும்பல் என்ன வேலை பார்த்துச்சுன்னா, நேரடியாக பிராமணனை எதுக்க முடியாது, உடனே மதத்தை கொண்டு வந்தான். அவன் தீண்டாமை தீண்டாமை ஓரளவுக்கு இருக்கவும் செய்துச்சு. அதனுடைய இதை காரணமாக கையில் எடுத்து வச்சுக்கிட்டு முழுக்க அவன் தான் காரணம், முழுக்க அவன் தான் செய்தான், முழுக்க இவன் தான் பண்ணான்னு சொல்லி அந்த பிராமண சமுதாயத்தை மற்ற சமுதாயத்திலேருந்து பிரிக்கிற வேலையை கச்சிதமாக செய்தாங்க. உண்மையா இல்லையா? இதுதாங்க வரலாறு. இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும், அதான் நம்ம நேரடியாகவே சொல்கிறோமே, தமிழகத்தில் கண் முன்னால் நம்ம பார்க்கலையா? ஈவே ராமசாமி நாயக்கர் சுதந்திரத்துக்கு எதுவும் பண்ணலைங்கிறது அப்பட்டமாக தெரியும். ஆனால் அவர் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லிட்டு கட்டமைக்கிறாரு மு.க. ஸ்டாலின். ஈவே ராமசாமி நாயக்கர் இங்கேருந்து வைக்கத்துக்கு போனது ஒரு கெஸ்ட்டு தான். போனார், கைதானார், ஜெயிலில் போட்டாங்க, விட்டாங்க, வந்தார். மணியம்மையை கூட்டிகிட்டு போனார், வந்தார், திரும்பி வந்தார். ஒரு டூர் போயிட்டு வந்தார். அதுவும் ராஜாஜி அனுப்பி விட்டதுனால போனார். அன்னைக்கு அவர் காங்கிரஸில் இருந்தார். அன்னைக்கு அவர் சில காலம் காங்கிரஸில் இருந்தால் அந்த டைமில் நடந்த விஷயம். ஆனால் வைக்கம் வீரர்னு எழுதி வச்சு விட்டாங்க. 605 நாள் நடந்த போராட்டம். 605 நாள். அதில் நாராயணகுரு அவர்களுடைய சீடர்கள், முக்கியமான ஆள் மாதவன், இவங்கெல்லாம் இருந்து பண்ண ஒரு போராட்டத்தை இங்கேருந்து இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தான் போய் பண்ணினார்னு சொல்லி கட்டமைச்சாம பாருங்க. அதை பாடத்திட்டமாக எழுதி வச்சு, அட சண்டாளர்களை எங்களெல்லாம் படிக்க வச்சு, வெந்தாடி வேந்தர், வைக்கம் வீரர் இப்படியெல்லாம் சொல்லி வச்சு மூளையை மழுங்க வச்சு விட்டாங்க. இப்போ தான் தெரியுது. இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள், இந்த கொத்தடிமை கல்வி திட்டத்தில் நீங்கள் மேலே இருந்து அகில இந்திய அளவில் இருந்து தமிழகம் வர, தமிழகத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பாருங்கள். அதாவது ஆஸ் கலெக்டர்னு, அதானே உண்மை, வெள்ளைக்காரன் தானே. ஆனால் இங்கே நமக்கு எப்படி சொல்லி வச்சுருப்பாங்க, ஆஸ் துறை. என்ன துறை? வெள்ளைக்காரனுக்கு அவன் துறையாக இருக்கான், என்ன இளவன் இருந்துட்டு போகிறான். நமக்கு அவன் யார்? நம்மளை அடிமைப்படுத்தணும், அப்படி தானே? அதாவது லிவிங்ஸ்டன் பிரபுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. லார்டு லிவிங், நமக்கு லார்டு வெங்கடேஸ்வரா, லார்டு ராமா, லார்டு கிருஷ்ணா, அப்படித்தானே நம்ம கடவுளை தானே நம்ம வச்சிருக்கோம். அவனுக்கு அவன் கடவுளா இருந்துட்டு போட்டு, நமக்கு அவன் யாரு? நம்மளை அடிமைப்படுத்தினவன், கொடுமைப்படுத்தினவன், சித்திரவதை பண்ணவன். அதானே உண்மை. வெள்ளைக்காரனை, அந்த வெள்ளைக்காரனை இன்னைக்கு வரைக்கும், அதாவது மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படித்தானே தமிழ் எழுதி வச்சிருக்காங்க, பாட புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்கல்ல. எவனோ ஒருத்தன் எழுதுனா பரவாயில்லைங்க, பாட புத்தகத்தில் நம்ம குழந்தைகள் படிக்கிற, நான் படித்த புத்தகத்தில் இப்படி தான் எழுதி வச்சாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. துறை ஒன்று துறைன்னு போட்டு வச்சிருப்பாங்க, இல்லை பிரபு. எவனுக்கு பிரபு அவன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நம்மளை விட உயர்ந்தவன், நம்மளை விட சிறந்தவன், நாம அவனுக்கு அடிமையாக இருக்கும். இன்னைக்கும் அந்த அடிமை புத்திலேயே இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு கட்டமைச்சதை கரெக்டாக நம்ம கவர்னர் வெளிப்படுத்தினார். இதில் நம்ம நிதிஷ்குமாரை கூட பாராட்டணும்.
அங்கே போய் இன்னும் இந்தியில் பேசுகிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார். வெள்ளைக்காரனுடைய காலனி ஆதிக்கத்திலேருந்து மீண்டு வாங்க, அவன் போய் ரொம்ப வருஷம் ஆகி போச்சுது, அவன் மொழி அவனுடைய கலாச்சாரம் இல்லைன்னு தூர போடுங்க, நம்ம நாட்டு கலாச்சாரத்தை நீங்கள் எடுங்க, நம்ம நாட்டு மொழி தேசிய மொழி இந்தி தான். இதை நான் சொல்லலை, நிதிஷ்குமார் சொன்னார், இவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் சொன்னார். இதனால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி துரத்தி அடித்தார். அந்த வகையில் நம்ம இவங்களை விட அவங்க எல்லாம் தேசபக்தி மிக்கவங்க, சுதந்திர உணர்வுக்கு மரியாதை கொடுக்குறவங்கிறத நாம் எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்னர் RN ரவி அவர்கள் சொன்னது 100% உண்மை. மறைக்கப்பட்ட அவர் இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொன்னார், இது மாதிரி சுபாஷ் சந்திர போஸினுடைய தியாகங்கள், இதை மாதிரி உண்மையிலே மறைக்கப்பட்ட அந்த வரலாறுகள் எல்லாம் கல்லூரி மூலமாக மாணவர்களுக்கு இன்னைக்கு மறந்து போகக்கூடிய அளவுக்கு போயிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு நினைவூட்டணும், அதுக்கு பாடத்திட்டங்கள் வகுக்கணும்லாம் அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப வரவேற்கப்பட்ட விஷயங்கள், நிச்சயமாக வரவேற்கத்தக்கணும். ஒரு சமயத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு, ஜாதி பிரிவு இருந்திருக்கு, அந்த ஏற்றத்தாழ்வாக மாற்றினதே வெள்ளைக்காரன் தான். வெள்ளைக்கார ஆட்சியில் தான் இந்த ஜாதி பிரிவுகள் எல்லாம் ஏற்றத்தாழ்வாக மாற்றி அதுக்குள்ளால ஒரு அரசியல் பண்ணி மக்களை பாகுபடுத்தி பிளவுபடுத்தி அவன் ஆட்சி செய்கிறதுக்கு இந்த வெத்துவாளித்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதை பின்னாடி திமுக காரங்க இன்னமும் அதை வச்சியே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே யோகி அங்கே ஆட்சி செய்துட்டு இருக்காரு. அங்கே இப்போ பட்டியலின சமுதாய மக்களுக்கான பிரச்சனைகள், இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், சிவராஜ் சிங் சவுகான் இவர் மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இதுக்கு முன்னாடி இருந்தார். நல்ல தெரியும், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பட்டியலின சமுதாய ஒரு சிறுவனுக்கு மேலே இளைஞனுக்கு மேலே மற்ற மேற்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதியில் உள்ளவன் சிறுநீர் கழிச்சுட்டான். தப்பு செய்தது யார்? அந்த குறிப்பிட்ட ஏதோ ஒரு ஜாதி, அதை விட்டுருங்க, அதை பிராமணன் கிடையாது, முக்கியமான விஷயம், அது பிராமணன் கிடையாது, அவன் அதை நீங்கள் பார்த்துடுங்க. ஏதோ ஒரு முற்பட்ட ஜாதி இல்லை பேக்வர்டு கம்யூனிட்டி அவன் செய்துட்டான். ஆனால் பாதிக்கப்பட்டது பட்டியலின சமுதாயம். இவர் நிவாரணம் தேடினார், நேராக அந்த பையனை கூட்டிகிட்டு வச்சு அவனுக்கு பாத பூஜை பண்ணார். அதான் சிவராஜ் சிங், அதுதான் பாஜக, அதுதான் சனாதன தர்மம். தமிழ்நாட்டில் இங்கே அப்போ வேங்கை வயல் பிரச்சனை ஒரு வருஷத்தை தாண்டி வெற்றி முரசு கொட்டி போயிட்டே இருக்கு. இதுவரைக்கும் அந்த இதில் சம்பந்தப்பட்ட அந்த கருங்காலிகளை இதுவரைக்கும் கைது பண்ணலை. அதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்த பிறகு 40% சொல்கிறாங்க புள்ளி வரும், 40% பட்டியலின சமுதாய மக்கள் மேலே தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டுக்கவே இல்லை. கட்சிக்கார கருணாநிதி MLA பல்லாவரம், அவன் மகளும் மருமகளும் சேர்ந்து ரேகாங்கிற பட்டியலின் அதை பறையர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மாணவியை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கைது பண்ணல. ஏன்டா கேட்டால் கருணாநிதிங்கிற அந்த MLA கைது பண்ணியிருக்கணும், ஆனால் இது வரைக்கும் பண்ணலை. இவ்வளவுதாங்க எங்களுடைய பட்டியலின சமுதாயம், சமூக நீதியெல்லாம் இவ்வளவுதான். திமுகவில் யாரையாவது ஒரு ஆளை ரொம்ப அதிகமாக நீங்கள் சுதந்திரம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகவினுடைய அடுத்த தலைவராக்கிருங்க ஒரு ஆளை, அவ்வளோதானே. ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குங்க, ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நேர்மையான நல்ல மனுஷனை கண்டுபிடிச்சு கொண்டு போய் திமுகவினுடைய துணை செயல் தலைவர் ஆக்குங்க, திமுகவின் அதே மாதிரி இந்த ஆட்சியினுடைய துணை முதலமைச்சர் ஆக்குங்க. அதுக்கு உங்ககிட்ட வக்கீல் இல்லை, ஒரே ஒரு ஆள் இதை வச்சிருக்காங்க, பட்டியலின சமுதாயம்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் இதை வச்சிருக்காங்க. அவ்வளோதான் அந்த கட்சியில் அமைச்சரை ஒரே ஒரு ஆளை கொடுத்து வச்சிருக்காங்க. ஒன்று தான் நினைக்கிறேன், கயல்விழி செல்வராஜ்னு நினைக்கிறேன். அதுவும் மதம் மாறி போன கோஷ்டி. அங்கேயும் பாருங்க, அதுவும் உண்மையான பட்டியலினமும் கிடையாது. எஸ்சி கோட்டாவில் எஸ்சி தொகுதியில் நின்று எல்லாம் கரெக்டாக பண்ணோம், ஆனால் அது மதம் மாறி போனாள். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அது மதம் மாறி போனது, க்ளீனாக மதம் மாறி கிறிஸ்டின் ஆனது. அது பிஇ வேற, அவர் வெங்காயம் இப்படியே சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரியுது. அவ்வளவு மோசடி, எவ்வளவு ஏமாற்று வேலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கதை நீங்கள் படத்தில் சொன்னதுனால அதை சொல்கிறதுனால, சுதந்திர போராட்டத்தில் உண்மையான வரலாறு நம்முடைய கவர்னர் சொன்ன மாதிரி திருப்பி மக்களுக்கு கொண்டு வர்றது வரைக்கும் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பித்தலாட்டத்தெல்லாம் சொல்லி கதையாக பண்ணுவாங்க, படம் ஓடாது. நீங்க இந்த பல்லாவரம் MLA விஷயத்தை சொல்லும்போது கூட அந்த MLA விளக்கம் கொடுத்திருந்தாருன்னா, 5 வருடங்களாக என்னுடைய குடும்பத்தோட இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், அங்கே என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட எங்கள் மீது தவறு, இந்த சிறுமி மீது தவறுன்னு சொல்லி விளக்கம் அளித்து ஆடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க அந்த MLA-வோட உறவினர்கள். இதை எப்படி பார்க்க? ஆமாம், அதாவது மணிப்பூர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஏதோ 4 பேர் சேர்ந்து அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணினாங்க, ஏதோ ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தினாங்க, கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் மோடி, பிரதமர் மோடி. மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த மாநில அரசு ஒன்று இருக்குது, அதை தாண்டி அந்த மாவட்ட நிர்வாகங்கள் இருக்குது, அதுக்குள்ளால நிறைய உள்கட்டமைப்பெல்லாம் இருக்குது, மாநில சுயாட்சி, அது மாநில ஆட்சி அதிகாரம்லாம் இருக்குது, அங்கே நிறைய நிறுவனங்கள் இருக்குது, நிறைய MP இருக்காங்க, MLA இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் பொறுப்பு மோடிக்கு தான். இங்கே எவனுக்காவது வீட்டில் தண்ணி வரலன்னா அது காரணம் மோடி தான். ஆனால் இந்த பல்லாவரம் தொகுதி MLA இருக்கார்ல கருணாநிதி, அந்த ஆள் இந்த பொது வாழ்க்கையில் வந்துட்டால் பொய் பேசக்கூடாது. நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ, மதம் மாறிட்டு போ, அதை பற்றி கவலையே இல்லை.
நீ மதம் மாறிட்டு இன்னமும் கருணாநிதினு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு கிடக்கல. அதுதான் கருணாநிதிக்கு பேரை வச்சதுனால என்னது, ஊரை ஏமாத்துறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். மதம் மாறிட்டீங்கல்ல, அப்புறம் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டீங்கல்ல, அங்கே கிறிஸ்தவ மதத்தில் என்ன இருக்கோ, என்ன பேர் சர்ச்சில் வச்சானோ அதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட அதை தானே கெசட்டில் போட்டு மக்கள்கிட்டையும் அதை தானே நீங்கள் அறிமுகப்படுத்தணும். அப்போ கிறிஸ்தவேன்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டான்னு பயம் இருக்கு உனக்கு. ஆனால் இந்துக்காரங்கிற மாதிரி ஏமாற்றணும். யார? மக்களை ஏமாற்றணும். மக்களை ஏமாற்றி எம்எல்ஏ ஆக்குறதுக்கு இந்துக்காரங்கிறத வச்சுக்கணும். மகன் வந்து ஆண்ட்ரோ, மருமகள் வந்து மரலினா. இந்த 2 பேருக்கு கல்யாணத்துக்குன்னு போது தான் இந்த ஆள் மதம் மாறினவங்கிறது நமக்கு அப்போ தான் தெரிய வருது. அந்த 21ஆம் பக்கத்தில் சொன்ன மாதிரி இவருக்கு பிறக்கலையாப்போ, இவருக்கு மகன் தானே, இப்போ பேச தானே செய்கிறாங்க, எல்லாம் பண்ண தானே செய்கிறாங்க. அது வாங்கி கொடுத்த வீடு வாங்கி கொடுத்தது இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதுதானே உண்மை. வீடு வாங்கி கொடுத்தது, படிக்க வச்சது, இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இவர் தானே. ஏதோ மனைவியெல்லாம் டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. என்னங்க இது? கைது பண்ணணும் இந்த ஆளை. இதான் எத்துவழி. இந்த ஆட்களை முதல் கைது பண்ணணும். இந்த எம்எல்ஏ பதவி வேற எல்லாத்துக்கும் ஊப்பியில் நடந்துன்னா ஒருத்தருங்க இடுப்பில் துணி இருக்க மாட்டேங்குது. ஊப்பியில் இதே மாதிரி ஒரு சம்பவம்னா ஐயகோ போச்சுங்கிறாங்க. நம்ம கனிமொழி, இந்த தர்ம பத்தினி கனிமொழி ஓனி குதிக்கிறாங்க. ஒரு ட்வீட்டு கூட போடலைங்க. அதுமாதிரி ரஞ்சித்து, நான் ஏற்கனவே சொன்னதான், ரஞ்சித்து இதை ஒரு சின்ன ட்வீட் போட்டுட்டு அப்படி கடந்து போயிட்டாங்க. அதே மாரி செல்வராஜ் ஒருத்தர் ஃபோன் பண்ணி வேற ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசவே இல்லை, ஒரு ட்வீட்டு கூட போடலன்னு கேட்டா அப்படியான்னு கேட்குறேன். இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே தெரில. இவங்க எல்லாம் வந்து தலித்திய போராளிகள். அதனால தான் சொல்கிறேன், பட்டியலின் அந்த பறையர் சமுதாயம், பள்ளர் சமுதாயம், இந்த மாதிரி பட்டியலின் சமுதாய மக்களுடைய போராளிகள்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரியும் கும்பல், எல்லாம் மதமார்ந்த கும்பல். திருமாவளவன் கண்டுக்கவே இல்லையா அண்ணன்? இதை பற்றி பெருசாக கண்டுக்கவே. ஒரு அறிக்கையை டெல்லியில் போய் இருந்துட்டு ஒரு அறிக்கையை விட்டார், அதோட கதை முடிஞ்சு போச்சு. யாராவது ஒருத்தங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவி ரேகாவை ஒருத்தர் போய் பார்த்தா தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஒருத்தர் இப்படி போய் பார்த்தாரு இந்த கும்பல்ல இருந்து. அதாவது எல்லாத்துக்கும் மேல அந்த மாதர் சங்கம்னு இருக்கு, ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதர் சங்கம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதில் உள்ள ஏதாவது ஒரு மூதேவி இதுல ஏதாவது பேசியிருக்கா பாருங்க, இதை போய் பார்த்துருக்காங்களா பாருங்க? கிடையவே கிடையாது. இவங்க என்னன்னா, இது வந்து ஊபியில நடக்கணும், இல்லைன்னா பாஜக ஆளக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடத்தணும், இல்லைன்னா மத்திய பிரதேசத்தில் நடக்கணும், அப்படி எங்கேயாவது நடத்துறதுக்கு இல்லை மணிப்பூரில் நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் இங்கே வந்து கொடி பிடிப்பாங்க, கோஷம் போடுவாங்க, போராடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே தமிழ்நாட்டில் நடந்துன்னா நவதோரங்களையும் மூடிக்கிட்டு பேசாமல் உட்காந்துருவாங்க. இதை விட வேற என்ன கேவலமாக இருக்க போகுது? அதுதான் இப்போ தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் கருணாநிதி. முதல்ல மகன் வந்து எதை அடிப்படையில் வச்சு இதை பண்ணா? மெர்லினாங்கிறவ அந்த மருமக, அது ஒரு ராட்சசி. அவ எதுக்கு இந்த அளவுக்கு பண்ணா? எங்க மாமன், அது சொன்ன டைலாக் அப்படிதான் சொல்லியிருக்கேன். அவன் என்ன சொல்லியிருக்கான்? நான் எம்எல்ஏக்கு மகன் அப்படி சொல்லி தானே மிரட்டியிருக்கான், இப்படி சொல்லி தானே அடிச்சிருக்கான். இன்னும் சொல்ல போனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் பாலியல் தொல்லையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியான முறையான விசாரணை நீங்கள் நடத்துனீங்கன்னா தான் அந்த உண்மையெல்லாம் வெளியே தெரியும். ஒரு ஏழை, ஏன்னா அந்த பொண்ணு வந்து அது ஒரு கனவோடு வந்திருக்கு, நான் எப்படியாவது டாக்டர் ஆகணும், அதுக்கு வந்து நீட் எக்ஸாமுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வேலை, வீட்டு வேலை செய்தாவது நம்ம வரணும்னு நினைக்கிது. தப்பாது. அதுக்கு ஒரு இதில் வந்து சேருது, அந்த இவங்கிட்ட வந்து ஆண்ட்ரோட்ட வந்து சேருது. அதை அந்த கருணாநிதிங்கிற எம்எல்ஏக்கு மகன் வீட்டில் போய் வேலை கிடைக்குது. அது அப்போ எம்எல்ஏங்கிறனால தான் இந்த பொண்ணு அங்கே போய் சேர்ந்துச்சு. நல்லா இருக்கும், இவங்க வந்து வசதியாக இருக்காங்க, நீங்கள் வீட்டிலே தங்கிடுங்க, வீட்டிலே சாப்பிட்டுடுங்க எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அதுக்கு ரேஷன் அரிசி வாங்கி போட்டு நீ இதை சாப்பிடுன்னு சொல்லி அதுக்கு விட்டுட்டு, அந்த இதுக்கு சம்பளம் 17,000 ரூபான்னு சொல்லி கடைசியில் 5,000 ரூபா தான் தருவேன்னு சொல்லி அந்த ரூபாயும் 7 மாசமாக கொடுக்காம வச்சுட்டு, அதுக்கு மொபைலில் பேசக்கூட வாய்ப்பு இல்லாமல் சூடு போட்டுட்டு, தலையில் சூடு, அங்கே சூடு, கைபூதா சூடு, காயங்கள், இவ்வளவு கொடுமையை பண்ணி வச்சுட்டு இதை நீ வெளியே சொன்னா உயிரோட இருக்க மாட்டான். நீ உயிர் கொலை மிரட்டல் எல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க, இது வரைக்கும் கைது பண்ணலையா ராசா? ஒரு ஆளை கூட கைது பண்ணலையே. அந்த பொம்பளை அவ இருக்கல, அந்த மெர்லினா, அவளை கைது பண்ணல. இன்னும் அவ ஆடியோ விட்டுட்டு இருக்கா வெளியே. எங்க மாமனார் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? என்னத்தை கஷ்டப்பட்டார் அவரு? இவரு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாரு இந்த ஆளு கருணாநிதி எம்எல்ஏ, பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ சொல்றாரு, திமுக அவர் சொல்றாரு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. அவ சொல்றா மாமாவுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அவருடைய பேருக்கு நீங்க இழிவுபடுத்திருக்க. இவ செய்த சித்திரவதையை ஏத்துக்க மாட்டேங்கிறா, செய்து தப்புன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறா. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா மட்டும்தானே இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இதுக்கெல்லாம் அப்பதானே இதுக்கு வந்து நீதி கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு. இதுக்கு ஒரு நாதியும் இருக்கு. அண்ணாமலைங்கிற ஒரு மனிதர் இதை வந்து பேசி, இதை வந்து ட்வீட் போட்டு, இதெல்லாம் சொல்லி பிரஸ் மீட்ல வெளியே சொன்ன பிறகுதான் வேற வழியே இல்லாம இந்த ரஞ்சித்து, அப்புறம் திருமாவளவன், இப்படிப்பட்ட இந்த தலித்திய போராளிகள் எல்லாம் வேற வழி இல்லாம அதை 1-2 நாள் அறிக்கை இல்லைன்னா ஒரு ட்வீட்னு போட்டுக்கிட்டாங்க. கதை முடிஞ்சு போச்சு.
அதுவும் அண்ணாமலையினால தான் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் எது நல்ல காரியம் நடக்கனாலும் நீ யாருக்காவது பாதிப்புன்னு அவங்களுக்கு நீதி கிடைக்கனாலும் அது அண்ணாமலை களத்தில் இறங்கினா மட்டும்தான் கிடைக்கும். அப்படி தான் கடந்த சில ஆண்டுகளாகவே நடந்துட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது, கண்டுக்கவே மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி தான் சார் நடக்குது. இவ்வளவு தான் இவங்களுடைய சமூக நீதி கதை எல்லாம். மிக்க நன்றி, 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 வணக்கம்.